புற்றுநோய் மனித சமூகத்தில் மிகப்பெரிய உயிர்கொல்லியாக உருவெடுத்து வருகிறது. இந்நிலையில் அதை முன்கூட்டியே கண்டறியவும் உரிய சிகிச்சை வழங்கவும் உதவும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தொழில்நுட்பத்தை அமெரிக்க விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். திசு அமைப்பை அதிதுல்லியமாக கண்டறிவதற்கான செயற்கை நுண்ணறிவு சிகிச்சை நடைமுறையை ஐஸ்டார் என்ற பெயரில் பென்சில்வேனியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இந்த நடைமுறை மூலம் உடலின் திசுக்களில் உள்ள புற்றுநோய் செல்களை எளிதில் அடையாளம் கண்டு உரிய சிகிச்சையை முன்கூட்டியே தொடங்க முடியும் என்றும் இதன் மூலம் ஏராளமான உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். உடலில் உள்ள கண்ணுக்கு தெரியாத புற்றுநோய் கட்டிகளையும் மற்ற வகை கட்டிகளையும் ஐஸ்டார் தொழில்நுட்பம் மூலம் எளிதாகவும் விரைவாகவும் கண்டறிய முடியும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். மேலும் புற்றுநோய் கட்டிகளின் அளவை துல்லியமாக அளவிட முடிவதன் மூலம் தேவையான அளவு மட்டும் கதிர்வீச்சு சிகிச்சை தர முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். முரசொலி நிலம் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக வருவாய்த்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியின் அறக்கட்டளை சென்னை கோடம்பாக்கத்தில் 12 கிரவுண்ட் 1825 சதுரடி நிலத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலம் பஞ்சமி நிலம் என பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் கடந்த 2019ஆம் ஆண்டு தேசிய பட்டியலின ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீதான விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்தும் அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க ஆதாரம் இல்லை என்றும் சொத்துக்களின் உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியலின ஆணையம் விசாரிக்க முடியாது என கூறி முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் RS பாரதி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி முரசொலி அறக்கட்டளை நிலம் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் உள்ள வருவாய்த்துறை ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.